ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மோட்டோ ரியோ சேனலில் நான் தான் ரியோ. என்ன ரியோ பயங்கரமாக காலையில் கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் காலையில் தான் கிளம்பிடுங்க. சன்ஷைன்லாம் பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசிஆரில் சண்டே ரைடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கூபியோடு நான் சண்டே ரைட் போயிட்டு. சண்டே மார்னிங் நானும் ஜாலியாக கிளம்பணும்னு நினச்சேன். பட் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஈசிஆர் ரோடு இங்கேருந்து கேட்ச் பண்ணிவிட்டு தென் அங்கேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் ஒரு குட்டி ரைட். ஓகே, பட் நம்ம ரொம்ப ஸ்பீடாலாம் போகிறதில்ல, லைட்டாக ஆவரேஜாக ரசிக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அழகாக போய் பார்க்க போகிறோம். இப்போ தானே சொல்கிறேன் இயற்கையை ரசிக்க போகிறேன்னு. 70 போயிட்டுருக்குறீங்க என்ன வாசிங்க. சரி, ஓகே, சரி, வேணாம் யோசிக்காதே, கம்முன்னு பொறுமையாக போகும். ஸோ அதான் ஈஸியரில் தான் இப்போ ரைட் போகிறோம். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, அழகாக இருக்குல்ல early morning. செம்மங்க. அந்த விஜய் சேதுபதி அது ஒரு பாட்டு வருமே, கரை வந்த பிறகு, அந்த பாட்டு அப்படியே மைண்டில் ஓடும் இதெல்லாம் பார்க்கும்போது. ஜாலியாக இருக்குப்பா. ஈஸியில் கூட இன்னும் ஒர்க் போயிட்டுருக்குங்க ரோட்டில். ஸோ ஈஸியரோட இந்த ஸ்டார்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு அண்ட் இந்த பீச் வியூவு அண்ட் இந்த மார்னிங் இந்த சன்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த சண்டே ஈஸியர் ரைடு. ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம். சொல்லும் போது அதை கேட்கும் போது எந்த அளவுக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியல. பட் அனுபவிச்சு பாருங்கள், ஒரு தனி ஃபீல். மெயினாக அந்த ஈஸியாக ரைடை பற்றி எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸ் பைக் வாங்கிட்டு அதை ஓட்ட முடியாமல் சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியாமல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வீக்கெண்ட் சண்டே பிரித்து எடுக்கிறதுக்கான ஒரு டைமு. ஏன்னா சிட்டிக்குள்ளே அந்த பைக்ஸ்லாம் கண்டிப்பாக ஓட்ட முடியாது. அரௌண்ட் சொல்லாமான்னு தெரியல, 150+ போகிற பைக்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ சிட்டிக்குள்ளே அந்த ஸ்பீடுன்றது கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது ஈஸியர்னா எல்லா பாயிண்ட்லேயும் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் நிறைய பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எல்லாம் குட்டி குட்டியாக லைட்டாக பண்ணலாம். அந்த ஸ்பீட்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் ரொம்பவே ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ்க்காக தான் நிறைய பேர் இங்கே வராங்க. 900 அண்ட் 1000 1200 அந்த மாதிரி பைக்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சிங்கன்னா, கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியாது. ரொம்பவே கம்மி கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருப்பாங்க அவங்களாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸான ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈசிஆர் ரோடு தான். ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு இடம். இன்னும் கூட ரோடு கொஞ்சம் ப்ளஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்புகிற வண்டியே 160 நம்ம ஸ்கூபியோட டாப் ஸ்பீட் கேட்டகரிஸில் வந்துடும். அதை விட எக்ஸ்ட்ரீமாக முறுக்கி பிடிச்சி அந்த ஸ்பீடெல்லாம் நான் பண்ண விரும்பலை. எதுக்கு 163 போயிருக்கு. ஓ நோ 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 வண்டி பாவம்ல, அதான் பண்ணக்கூடாது. சூப்பர் பைக்லாம் வச்சு பாருங்கள், 160லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் 160 ஓரளவுக்கு கொஞ்சம்
கான்ஸ்டண்ட்டாக போகிற ஸ்பீட் மாதிரி இருக்கும். ஒரு நார்மலாக ஆவரேஜாக போகிற மாதிரியான ஒரு ஸ்பீடாக இருக்கும். அந்த ஸ்பீட்லாம் கொஞ்சம் பத்தாதுன்னே கூட சொல்லலாம். இது நம்ம சூப்பர் பைக்ஸ் 1000 அரௌண்ட்ஸு இதெல்லாம் வச்சுருந்தோம், 1000 அரௌண்ட் இன்ஜின் பவர்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 180, 200, 210 அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே போகலாம். அப்படி போகிற பட்சத்தில் அது ஒரு தனி ஃபன்னு, ஜாலி, ஓகே. பட் எல்லாருமே ரொம்பவே கண்ட்ரோல்டாக போங்க. அந்த ஸ்பீடில் ரொம்ப கண்ட்ரோல்டாகவே இருக்கு. ஸோ வி கேம் டு மகாபலிபுரம் என்ட்ரன்ஸ் வரப்போகுது. இந்த லாஸ்ட்டில் ஒரு போர்டு தெரியுது பார்த்தீங்களா, காருக்கு அந்த பக்கம் எனக்கு தெலுங்குண்ணா. அந்த போர்டு தான் மகாபலிபுரம். ஸோ வந்துட்டோம், மகாபலிபுரம் கிட்ட வந்துட்டோம். கடற்கரை கோயில் லாஸ்ட்டில் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அதுவும் ஒரு அழகான இடம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ரைடு இது வரைக்கும் எங்கூட விஷுவலாக ட்ராவல் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஒருவேளை நீங்களும் இது மாதிரி ஒரு ரைடு பிளான் பண்ணியிருந்தீங்க அண்ட் மகாபலிபுரம் தான் உங்களோட என் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாக்ட்லி உங்கள் ரைடு இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் ஒரு காஃபி அண்ட் ஸ்நாக் ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட உங்கள் சண்டே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு நியர்பையில் நிறைய பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வரப்போகிற வாரங்களில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீட் யூ ஆல் கைஸ் இன் another fantastic video. Until then, this is Rio saying tada bye bye and love you all guys.